Hello viewers, welcome to my channel. Today the quick FF தான். ஸோ ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ செல்லக்குட்டீஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் தான் கையில் கன் ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். டேய் நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்க? ஸோ ப்ளீஸ் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் இனிமேல் பாஸ் பண்ண மாட்டேன் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார். எனக்கு ஃபேமிலி இருக்குது சார், அதை வச்சு தான் சார் அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணான். இனிமேல் நான் பாஸ் பண்ண மாட்டேன் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார். என் ஃபேமிலியில் என்னை தேடுவாங்க சார், ப்ளீஸ் சார். ஓ ஃபேமிலி இருக்கட்டும், ஒன்றும் தப்பில்லை, பட் ஆனால் உனக்கு இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து போட்டுடுறான். ஸோ போட்டுட்டு சொல்கிறான், ஃபஸ்ட்டு இந்த மெஸ்ஸியான இடத்த க்ளீன் பண்ணுங்கள், இவனை ஃபஸ்ட்டு இங்கே தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு மாசாக அப்படியே எழுந்துச்சி நடக்கிறான். ஸோ நேரம் நடந்து அவங்க மேனேஜர்கிட்ட போய்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்கா இல்லையா? ஓகேவா இருக்குது சார், பக்காவாக இருக்குது, டீலுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் போதும் சார். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டிங்களா எந்த பிளேஸுன்னு? ஸோ தேவையில்லாமல் நான் வந்ததுக்கப்புறம் மயிருன்னு சொல்லிட்டு இடத்த மாற்றினானுங்க, அவ்வளோதான் சார். இல்லை சார், நீங்கள் வந்தால் போதும் சார், இடம்லாம் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு சார். அப்போனா சரி. ஸோ தேவையில்லாமல் இனிமேல் அவனுங்க இடத்த மாற்ற வேணான்னு சொல்லுங்கள். ஏதோ பெரிய மிஷின் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க, நல்லா லோக்கல் ஆளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடத்த டிசைட் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு அங்கே வைங்க, நான் பார்க்கணும், பார்த்தா தான் அவனுங்களுக்கு காசு, சும்மா எடுத்து நீட்டிட முடியாது. சரி சார் சரி சார். அந்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட் கேட்டிருந்தீங்களா சார்? ஆமாம், இதோ சார் இந்தாங்க அப்படின்னு அந்த ஒரு பேக்கெட் மாதிரி ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே அதை எடுத்து மோந்து பார்த்துட்டு செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறான். சார் நேராக போகும்போதே திரும்பி பார்த்து கேர்ள்ஸ் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ போயிட்டு நேராக ரூமில் ஸோ அந்த பவுடர் தான் வச்சு செம்மையாக ஏற்றுறான் அவனுக்குள்ளே. ஸோ மூக்கில் வாயிலன்னு போட்டு செம்மையாக ஏற்றிட்டுருக்கான். என்னடா போது இது, செம்மையாக இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே. வந்துட்டாளுங்க, வாங்கடி. ஜங்கு கூப்பிட்டுருந்தியாமே? ஆமாம் வா, வந்து அங்கே இங்கே கொஞ்சம் ஏதாவது பண்ணுவா. ஜங்கு நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காடா, இதுதானடி தினமும் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு பொண்ணோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இழுத்ததுமே அந்த பொண்ணு அப்படியே வந்து ஜங்குக்கோட லேப்ஸில் உட்காருது. ஸோ ஜங்கு கிஸ் பண்ணலான்னு போகிறான். கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் எடுத்து அட்டென்ட் பண்ணான். சார் ப்ளேஸ்லாம் செட் ஆகிடுச்சு, ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா பொருளையும் அங்கே இறக்கியாச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஜங்கு மயிர் மாதிரி கத்தாத, போனவே அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டு, இவள் வந்தால் என்ன நேரம்னு தெரில, என்னடி தடவிட்டுருக்க, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு ஏஞ்சிக்கிறாங்க. ஜங்குக் எங்கே போகிற? மண்ணாங்கட்டி வேலைக்கு, ஓடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவனுக்கு கோட் எடுத்து மாற்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப முன்னாடி திரும்பி பார்த்து, ஏய் நீ மட்டும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அவங்களோட மேனேஜர் பார்த்துட்டு, சார் என்னாச்சு, எங்கே போகிறீங்க? டேய் ஃபோன் பண்ணானுங்களே, எப்போ போகணுன்னு கேட்டியா? சார் அவனுங்க எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் நானுங்க. மயிர் அவனுங்களுக்கு எதுக்கு என் நம்பர் கொடுத்த, எனக்கு கால் பண்ணுறானுங்க, என்ன வேலை பார்த்து தொலையோ, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் காரில் தான் உட்காடுறான். காரில் உட்காந்தோடனே அந்த பொண்ணு அப்படியே வெளியே நிற்கிறான். என்னடி மயிர் பார்த்துட்ருக்க, உள்ளவா, எது கூப்பிட்டாங்களோ அந்த வேலையை வந்து பாரு அப்படின்னு அந்த பொண்ணு நேராக போய் ஜங்குக்கோட லேப்ஸில் உட்காந்து ஜங்குக்கோட திங்ஸை தான் அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கா. ஜங்குக்கு அப்படியே ஃபோன் காலில், ஆமாம் அந்த கர்மத்தை தான் பண்ணுங்கள், எவனும் இருக்கக்கூடாது, அந்த வீட்டே முடிஞ்சால் கொளுத்தி விடுங்க, ஸோ ஒரு உயிர் கூட தப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு காலை கட் பண்ணுறான். ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு, என்ன தப்பு பண்ணுறியோ தெரில, ஒன்றும் உரைக்கவும் மாட்டுது, ஒன்றும் கேட்கவும் மாட்டுச்சு, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு ஸோ அவன் கீழே இறங்கி போயிடுறான். மீட்டிங் டீல் பேசதான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஒரு சிரித்த முகம், ஒரு பையன் எல்லாத்துலேயுமே லவ்வை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு ஹேட் கூட கிடையாது. அப்படி சிரிச்சுக்கிட்டே திரும்புகிறான். ஸோ இந்த பக்கம் அங்கே இருக்கவங்களாம் தயாங் பார்த்து போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் அப்படியே சைக்கிளில் தான் போயிட்டுருக்கான். தயாங் இந்த பக்கம் ஆன்ட்டி சைக்கிளில் பிரேக்கில் தள்ளி போயிடுங்க, இடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கத்துறான்.
பிகாஸ் இதுதான் அவனோட ஃபஸ்ட் டைம். சைக்கிளை சரியாக ஓட்டிகிட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலும் பயப்படுறான் யார் மேலே இடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ தையாங் பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி, தையாங் பத்திரமா போப்பா, இந்த வாட்டியாவது இடிக்காமல் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க, கத்துறாங்க. தையாங் சிரிச்சிட்டே ஓகே ஆண்டி அப்படின்னு கையை காட்டிட்டு நேராக அவங்க காலேஜுக்கு தான் போகிறான். ஸோ செம்மையாக போயிட்டுருக்கான். கரெக்டாக ஏதோ ஒரு கார் இப்படி கிராஸ் ஆகி போகுது. அதை பார்த்தோன்னே தையாங் நல்லா போகிறான். அப்புறம் அவங்க அப்பா வீட்டு வீடு மாதிரி. சே, ரோடு போட்டது தான் போட்டானுங்க, எங்கேயாவது கொஞ்சம் அகலமாக போட்டானுங்களா, கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டானுங்க சந்து புந்துன்னு கூட பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே நேராக காலேஜ் போயிடுறான். ஸோ நேராக போயிட்டு அங்கே பார்த்தா ஃப்ரெண்ட் ஜிம்மினை போய் அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஜிம்மினா என்ன பண்ணுற? நானா, சைட்டிங் வந்துட்டியா? அங்கே பேர் நியூ ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்திருக்காங்கடா. இங்கே பேர் இந்த காலேஜுக்கு எப்படி தான் வந்து ஃபஸ்ட் இயர் சேருதுன்னே தெரில. இதுவே ஒரு மொக்க காலேஜ் வந்து நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். இதில் வேறு ஃபஸ்ட் இயர் வந்திருக்கான்டா. வா போய் பார்க்கலாம். ஓ பார்க்கலாமே, எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க ஒரு வியர்டான ஸ்மைலை போட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே தயாங்க ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள் அங்கிள். தயாங் வந்துடுவேலப்பா, இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆளுங்களாம் புக் பண்ணியிருக்காங்க இடத்த. கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அங்கிள். ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம். தயாங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவேலப்பா. நான் வரேன் அங்கிள், ஃபோனை வைங்க. நீங்கள் இந்த மாதிரி என்ஜாயே பண்ண விடாமல் இருந்தீங்கன்னா நான் அப்புறம் வேலைக்கு வரமாட்டேன். சாரிப்பா பட் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஃபோனை வச்சுட்டு நேராக போகிறான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஜாலியாக இருக்குது. டுடே அவனுக்கு பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டும் இருக்குது. தயாங் அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். டேய், டோர்னமெண்ட் எப்படா முடியும்? ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும் மச்சான். அவனுங்களை பார்த்தா அவ்வளோ டஃப் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. ஸோ 1 ஹவரில் முடிஞ்சிடும்ல ஜெமினா? முடிஞ்சிடும். இதோ யோங்கியும் கூட இருக்கான், நீயும் இருக்க, மெயின் பிளேயர்ஸ்லாம் இருக்கும்ல. இதுக்கு மேலே என்ன? நான் போகணுண்டா, அதனால தான் கேட்குறேன். ஒன்றும் டைம் ஆகாது சரியா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் சரின்னு சொல்லி தலையாட்டுறான். ஸோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் பேஸ்கெட் பால் பிளேயருக்காக எல்லாருமே போகிறாங்க. ஸோ சில பேர் போய் உக்காந்துட்டு சியர் பண்ணிகிட்டே இருக்காங்க, தையாங்னு. ஏன்னா தயாங் அவ்வளோ நல்லா பேஸ்கெட் பால் விளையாடுவான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கு ஒரு டீல்லாம் முடிஞ்சு சக்ஸஸ். அந்த ஒரு சக்ஸஸ் பார்ட்டி வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா அந்த பார்ட்டிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு அந்த ஓனர். டேய், தயாங்கங்கடா? சார் தயாங் தான் சார், இன்னும் காணோம் அப்படின்னு ஒன்றுமே இவருக்கு அப்படியே குண்டை வாரி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ தயாங் தான் அங்கே மெயின் டான்ஸரே. ஸோ அவனே இங்கே இல்லை, அந்த சிங்கரும் கூட. அந்த இந்த பக்கம் காட்டினா எல்லாருமே மாஃபியாலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன, பார்ட்டி நல்லா தான் போகுது, பட் என்ன டான்ஸர்ஸ்லாம் மொக்கையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ ரொம்ப பெரிய தலை. ஸோ எல்லாருமே பார்த்தோன்னே ஜங்குக்டா அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு பார்த்தோன்னே எல்லா மாஃபியோஸும் அப்படியே தலை குனிறாங்க. ஜங்குக் மாசாக உள்ள வந்துட்டு, பரவாயில்லையே பசங்களுக்கு என் மேலே பயம் இருக்க போல், நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ அந்த ஒரு பார்டெண்டர் வந்துட்டு, சார் வாங்க சார், உங்களுக்காக தான் சார் விஐபி சீட் புக் பண்ணியிருக்காங்க, விவிஐபி, வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் நேரம் ஒரு ரூமில் தான் உட்கார வைக்கிறான். ஸோ அங்கே உட்கார வச்சோன்னுமே அவனுக்கு ட்ரக்ஸ்லாம் அண்ட் தென் அங்கே வச்சுருக்க சரக்கு எல்லாத்தையுமே ஊற்றி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஒரு ஃபேஸை பார்த்துட்டு, இது தவிர வேறு எதுவும் இல்லையா? இருக்குதாங்க சார், கேர்ள்ஸ் அண்ட் தென் மெயின் டான்ஸர்ஸ் எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்காக தான் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. வரும்போது வழியில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், நீங்கள் தான் ஊட்டியிருந்தீங்க போல். அதில் எவனோ ஒருத்தன் கையில் மைக்கு வச்சுருந்தானே. சார் அது தயாங் சார். ஸோ இன்னும் அவர் வரல. அவன் வரலையா? என்னடா இது, இவ்வளோ பெரிய பாருன்னாங்க, விவிஐபிலாம் புக் பண்ணியிருக்கேன், ஒரு டான்ஸர் இல்லையா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறான் ஜங்குக். அதுக்கு ஒருமே இந்த பக்கம் பார்டெண்டர், சார் இப்போயே அரேஞ்ச் பண்ணிடுறோம் சார்னு சொல்லிட்டு ஒரு 10 கேர்ள்ஸ் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அந்த 10 கேர்ள்ஸும் நல்லா செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஜங்குக் கொஞ்சம் நேரத்துக்கு அதை பார்த்துட்டு, அவன் எப்போ வரானோ அவனை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அந்த பொடி தான் எடுத்து போட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே அவனுக்கு செம்மையாக ஏறுது. ஸோ அதோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா தையாங். ஸோ மேட்ச் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ தயாங்க பார்த்துட்டே இருக்கான். லாஸ்ட் ஒரு பால். ஸோ அவன் பார்க்குறான், மிஸ் மட்டும் ஆகிடக்கூடாது, மிஸ் மட்டும் ஆகிடக்கூடாது,
ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக பால் பாஸ் ஆகுது தயாங்கிட்ட. தயாங் ஒரே அடி கோல் முடிஞ்சுது. அவ்வளோதான், தயாங் டீம் தான் வின்னு. ஸோ தயாங் டைமை பார்க்குறான், 7 o'clock ஆக போகுது. தயாங் அதுக்கு ஹே ஜிமின் பாய் 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 நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஸோ வேகமாக வந்துட்டுருக்கான் பாரை பார்த்து தான். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஜங்குக் காமாக ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு இந்த மேலே உட்காரவே மாட்டான். அவங்க செக்யூரிட்டி வந்துட்டு, சார் என்னடா நீங்கள் கிட்டத்தட்ட 1 ஹவராக இங்கே இருக்கீங்க சார். அதுக்கு என்ன இப்போ இதுக்கு தானே புக் பண்ணாங்க சார்? இல்லை, உங்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன் 1 hour. போய் உன் வேலை என்னமோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மேனேஜரையே அனுப்பி விட்டுறான். ஸோ தயாங் கடகடன்னு பார்க்குள்ளே வரான். ஸோ பின்னாடி இருக்க டோர் வழியாக பார் டெண்டர் அதை பார்த்துட்டு, ஏய் தயாங் எப்படா வர அப்படின்னு சொன்னோம். நீங்கள் மேனேஜர் வந்துட்டு, தயாங் வந்துட்டியா இந்தாப்பா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து போகிற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது, போ ரூமுக்கு போ, சீக்கிரம் ரெடி ஆகி வா போ. யார் வந்திருக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? 8 o'clock தானே ப்ரோக்ராம் ஸ்டார்ட். இல்லைப்பா, விவிஐபி சீட் புக் பண்ணியிருக்காங்க, அந்த ஹோல் சீட்டையும் அவங்க புக் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ பெரிய மாஃபியா அவங்க வந்திருக்காங்க. ஸோ தயாங் ப்ளீஸ், விளையாடுற டைம் இல்லை, நீ ஏற்கனவே ஒரு 1/2 hour லேட்டு. அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கார் தயாங். அண்ட் தென் அவர் எப்போ வந்தார் ஒரு வெல்த்தான அமௌண்ட்டை தான் நமக்கு கொடுத்துட்டு போவார், தெரியும்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 monthக்கு முன்னாடி அவர் வரும்போது ஒரு 1 million கொடுத்தார், ஞாபகம் இருக்கா? ஓ மை காட், தட் பர்சன் அவராக வந்திருக்காரு. ஆமாம் தயாங். ஸோ அவர் இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காரு. ஸோ நல்லா காஷியஸாக ரெடியாகி போ அப்படின்னு இனிமேல் தயாங் ஒரு ஃபேஸில் சின்ன ஸ்மைல் அப்பியர் ஆகுது. பிகாஸ் அவனுக்கு மணி நீட். ஏன்னா தயாங்க்கு சொந்த வீடு, அப்பா அம்மா சொல்லிக்க யாருமே இல்லை. இந்த பாரில் வேலை செஞ்சு தான் அவனோட லைஃபே கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திட்டுருக்கான். ஸோ இப்போ அவன் ஒரு ஹாஸ்டலில் இருக்கான். ஸோ ரெண்ட் கொடுக்கணும், நிறைய விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ தயாங் நேராக செம்மையாக செக்ஸியாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரான். ஸோ அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரெட் கலர் ஷர்ட் அண்ட் தென் ஃபேண்ட். ஸோ பார்க்கவே அவனோட ஸ்கின் கொஞ்சம் விசிபிள் ஆகுது. ஸோ கொஞ்சம் செக்ஸியாக இருக்குது அந்த ட்ரெஸ். ஸோ அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட் மேக்கப் ஹேர் ஸ்டைலாக பண்ணிட்டு தயாங் வரான். பார்டெண்டர் பார்த்துட்டு காஷியஸாக இருக்க போ அப்படின்னு தயாங் அப்படியே பொறுமையாக போகிறான். ஸோ போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே திரும்பி அவன் மேலே விழுது. வாவ், தட் காஷியஸ் பாய் 1 monthக்கு முன்னாடி எப்படி பார்த்தானோ அப்படியே இருக்கானே. ஹாட், அந்த செக்ஸி, அந்த ஸ்மைல், ஈச் அண்ட் எவ்ரிதிங் அப்படியே இருக்கு. சூப்பர், ஐ வாண்ட் டு பேர்லி டேஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ தாங் நேராக போயிட்டு கையில் அங்கே இருக்க மைக்கை தான் இருக்கிறான். ஸோ மைக் எடுத்துகிட்டு சாங் பாடிட்டே ஸோ டான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் வெச்சகன் எடுக்காமல் தாங்கே பார்த்துட்ருக்கான். ஸோ தாங்க அதை நோட் பண்ணுறான். ஸோ அதை நோட் பண்ணிட்டு அவங்களை உட்காந்துக்கல, ஏன்னா எல்லாருமே அவனை இப்படி பார்க்கறது உண்டு. ஸோ இது அவனுக்கு அன்ஈஸியாகவும் இல்லை, ஏன்னா அது அவனுக்கு பழகிடுச்சு. ஸோ தயாங் செம்மையாக செக்ஸியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு ப்ரோக்ராமே அங்கே பண்ணி முடிக்கிறான். ஸோ அதுக்கு வரையுமே இந்த பக்கம் ஜங்கு வாவ் வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறான். ஸோ தயாங்கோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஸோ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி தலையை குனிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்கு அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுங்கள். அவன் யாருன்னு சொல்லிவிட்டு, பாஸ் ஏன் இவனை பற்றி சொன்னதை மட்டும் சைடா? ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிளம்பிடுறாரு. மேனேஜருக்கு புரியல, இவனே ஒரு கால் பை வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறான். இவன் எதுக்கு நம்ம பாஸ் இப்படி சொல்கிறாரு? அவர் இவனுக்கு கால் பண்ணுறதுக்காக போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேனேஜர் கிளம்பிடுறான். ஸோ அப்படியே காட்டினா தயாங்க நேரம் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மேனேஜர்கிட்ட சொன்னோமே, ஓகே நீ இது வரைக்கும் பண்ணது ஓகே தயாங். ஸோ போய் அங்கே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸோ அங்கே போய் பண்ணு. ஓகே அந்தே உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும். என்ன தயாங், இந்த மந்த்து எனக்கு மணி நீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே தயாங், நீ எவ்வளோ கேட்குறியோ அதோட டபுளாகவே நான் பே பண்ணுறேன், சரியா? ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்னொரு இடத்துக்கு தான் போகிறான். ஸோ தயாங் அங்கே சிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சிங் பண்ணிவிட்டு லைட் பீட் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கில் 3 million அப்படியே ஃபில் பண்ணி கொடுக்குறான். ஸோ அதை பார்த்தோன்னே பார்டெண்டர், சார் இது ஆல்ரெடி பே பண்ணிடான், பரவாயில்ல பிடிங்க. அந்தே நான் எப்போ வந்தாலும் எனக்கு அந்த பையன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்,
ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே கிளம்பி போயிடுறான் ஜங்குக். ஸோ இந்த பக்கம் தயாங் காட்டினான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தான் கிளம்புறான். ஸோ நல்லா ஒரு 1 o'clock. ஸோ பார்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தயாங் ஒரு 1 o'clock ரொம்ப டயர்டாக கிளம்புறான். பேஸ்கெட் பால் அண்ட் தென் இங்கே வேறு இந்த வேலை. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனை நார்மல் காஸ்ட்யூம் போட்டுட்டு ஸோ மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தயாங் பொறுமையாக போயிட்டுருக்கான். ஸோ தயாங்க்கு கால்லாம் வலிக்குது. ஈவன் அவன் அப்படியே எங்கேயாவது உக்காந்துருவான் போல். பட் இருந்தாலும் அவன் அப்படியே போகிறான். ஸோ பொறுமையாக வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கான். ஸோ தயாங்க்கு மெசேஜ் வருது ஜிமின் கிட்ட தான். என்ன தயாங் முடிச்சிட்டியா வேலை அப்படின்ற மாதிரி வருது. ஸோ தயாங் எஸ்ன்னுமே ஃபோன் பண்ணுறான் ஜிமின். அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணி தயாங் என்ன ஜிமின்? ஏய் சாப்பிட்டியா இல்லையாடா? சாப்பிடல, இனிமேல் தான். டேய் ஏன்டா? நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடு, ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலேஜ் வேணா லீவு தானே. ஸோ நீ வீட்டில் ரெஸ்ட் எடு. அந்த தென் பார்க்கெலாம் போகாத நாளைக்கு, ஓகேவா? ஏன் ஜிமின்? நீ போகாதடா. ஜிமின், எனக்கு மணி நீட் எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சே நீ இதை சொல்கிற. சரிடா, உனக்கு மணி நீட் இருக்குதா, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் சும்மா அங்கே போகாதடா. 1 டேவாவது லீவ் எடுறா. ஸோ நம்ம வெளியே போகலாம், நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே தயாங் சரி நாளைக்கு நான் லீவ் போகிறதுக்காக பார்க்குறேன், ஓகேவா? ஓகே பாய் தயாங். சாப்பிட்டு படு தயாங், ஓகேவா? அப்படியே சோம்பேறித்தனமாக தூங்கிட. சரி ஜிமின். அந்தே நீ சமைக்க கூட சோம்பேறித்தனப்படுப்படா. ஸோ ஜன்னலுக்கா ரைட் ஹேண்ட் சைடில் இதோ இப்போ தான் ஒரு 12 o'clock தான். ஸோ நான் வாங்கிட்டு வந்து மீல்ஸ் வச்சேன். ஸோ இவங்கியோட வரும்போது உனக்கு அங்கே இருக்க மீல்ஸ் எடுத்து அதையாவது ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கு, சரியா? பாய். பாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபேஸில் ஸ்மைலோடவே இந்த பக்கம் தயாங் கால் கட் பண்ணுறான். ஸோ தயாங் வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் நைட்டெல்லாம் தூங்கலை. ஸோ ஒரு ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் காட்டினா தயாங்கோட பிக்காக தான் இருக்குது. தயாங் ஈவன் பாரில் டான்ஸ் ஆடினது, அவன் போட்டிருந்த காஸ்டியூம்ஸ், அந்த அவன் சிங் பண்ண ரெக்கார்ட்ஸ், அவன் ஈவன் ஸ்டைலாக போஸ் கொடுத்தது எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே தயாங்காக. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாகவே தயாங்கோட ஃபோட்டோ. ஸோ ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான். எவ்வளோ அழகாக இருக்க. உன்னை எடுத்துக்கணும்னு நினச்சா நான் எப்போயும் என்கிட்ட எடுத்துகிட்டு இருப்பேன்டா. பட் நான் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீயா என்கிட்ட வரணும். எப்படி தெரியுமா? பார் இதுவில் ஆடுறிய கால் பாய் அந்த மாதிரி கிடையாது. நான் உன் ஹஸ்பண்டாக வரணும்டா. நீ எனக்கு ஒய்ஃபாக வரணும். ஸோ நீயும் நானும் மட்டும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அண்ட் ஈவன் நீ எவ்வளோ அழகாக இருக்க, டேம் ஹாட்டாக இருக்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஏறுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே அவனோட திங்ஸில் அவனே கை வைக்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா மேனேஜர் டோர் நாக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உடனே ஜங்குக் நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியே போகிறான். ஸோ போனோடனே மேனேஜர் சார் நீங்கள் கேட்ட ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது சார். அண்ட் தென் அந்த பையனை பற்றி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிங்களோ எல்லாமே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கன்னொடனே ஒரு பிக் அழகாக இருக்குது. ஸோ தயாங் ஸ்மைல் பண்ணுற பிக் தான். ஸோ அந்த நல்ல தயாங் பற்றி போட்டிருக்கு. பேர் வந்து கிம் தயாங், ஏஜ் வந்து 22. ஸோ காலேஜ் படிச்சிட்ருக்கான். மணி நீட் அதிகமாக இருக்கிறதுனால பாரில் வேலை செய்கிறான். ஸோ இப்போ தான் அவங்க அம்மா ரீசெண்டாக இறந்து போயிருப்பாங்க. அதனால் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ எல்லாமே இருக்குது அதில். ஜங்குக்கு அதெல்லாம் படிச்சுட்டு தெரியும் என் பேபிக்கு மணி நீட் அதெல்லாம் இவ்வளோத்தையும் பண்ணிகிட்ருக்கான். நாளைக்கு அவனோட ப்ரோக்ராமை ரிசீவ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் மேனேஜர் பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாரு. ஜங்குக்கு திரும்பி அந்த ரூம்குள்ளே போயிட்டு பேபி உன்னை என்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வருவேன்டா, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தா அதில் இருக்க ஒரு பிக்கில் தான் கிஸ் பண்ணிவிட்டு அவன் நேராக அவனோட ரூமுக்கு போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே படுத்து தூங்கினாலும் அவனுக்கு ஈவன் எவ்ரி திங் எங்கே பார்த்தாலும் தயாங் நிற்கிற மாதிரி நடக்கிறது தயாங்கு மாதிரி தான் தெரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் மார்னிங் எழுந்திரிக்கிறான். அவனோட மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கான். ஜிமின் நேரம் வந்துட்டு இன்றைக்கி வெளியே போகலாமா? எங்கே போகலாம் தயாங்? ஸோ எங்கே போகலான்னு முடிவு எடுத்துட்டியா? ஹே ஜிமின், ஈவன் நான் எங்கே போகணுன்னு கூட திங்க் பண்ணலடா, அதுக்குள்ளே நீ வந்து கேட்குற. ஏய் என்ன சொல்கிற? ஈவன் எங்கே போகணுன்னு கூட திங்க் பண்ணலையா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தேவையில்லாமல் பார்க்கு போகணும், இன்றைக்கி வேலை இருக்குது. இல்லைடா நான் லீவ் சொல்லிட்டேன், சார் ஓகே சொல்லிட்டார்.
ம். ஓகே. ஓகேனா ஓகே எனக்கு. நீ என் கூட வா. நம்ம 2 பேரும் அன்றைக்கி பீச் போகலாமா? பார்க் போகலாமா? இல்லைனா ஏதாச்சும் மூவிக்கு போகலாமா? உனக்கு பிடிச்சது. நீ அப்போ யோகி கூட போகலையா? இல்லை யோகி கூட நான் போகல. எனக்கு அவனுக்கு சண்டை வந்துடுச்சு. ஸோ அதனால் அவனை விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்? இல்லைடா, ரொமான்ஸ் பண்ணலான்னு போனாலே ஸ்லீப்பி கேட் தூங்கிடுறான். அதுதான் எனக்கு கடுப்பாகிடுது. ஸோ அதனால் விட்டுட்டேன். போ, அவன் தூங்கிட்டே இருக்கட்டும், நான் வந்துட்டேன். அதனால தான் சமைச்சு மட்டும் அவனுக்கு வச்சுட்டு வந்துட்டேன். ஏய், ஏன்டா அவன்கிட்ட ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அவனை கேட்டால் நீ தூங்கவே மாட்ற, நீ அமைதியாகவே இருக்க மாட்ற, அவனை போட்டு நோண்டிகிட்டே இருக்கேன்றான். இல்லை அவனை நான் எங்கே நோண்டுறேன்ப்பா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. போ, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி க்யூட்டாக வைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் தாங்கண்டு, அச்சோ க்யூட்டா, பார்க்க அசிங்கமாக இருக்குடா, நல்லா இருக்கிற நாய்க்குட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிமின் வாயை கொஞ்சம் மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே தாங்க பார்த்துட்டு ரெடியாக சீக்கிரம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சமைச்சி வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ தயாங்கும் ரெடியாகி வரான். ஸோ தயாங் ஃபார்மல் ட்ரெஸ்லேயே ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ தயாங் அப்படியே கிளம்பி ஜிமினோட போகிறான். ஸோ போனால் பீச் தான், 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்குக்கும் போகிறாங்க. அந்த ஒன் டே அவங்க வீட்லேயே இல்லை, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு சினிமாவில் தான் இருக்காங்க. ஸோ யோங்கி ஃபோன் மேலே ஃபோனாக அடிச்சிட்ருக்கான். ஜிமின் அதுக்கு ஒரு நாளாவது இவனை இக்னோர் பண்ணாதான் தெரியும் அவன் எப்படி என்னை இக்னோர் பண்ணுறான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உக்காஞ்சி அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ சினிமா பாதியிலே இந்த பக்கம் தயாங்கு ஃபோன் அடிக்குது. பார்த்தா பார்டெண்டர் தான். ஹலோ சார், என்னாச்சு? தயாங் ரொம்ப அர்ஜென்ட்ப்பா, ப்ளீஸ்ப்பா வாயேன். சார் என்னாச்சு? நான் இன்றைக்கி லீவ் சொல்லிட்டேனே. இல்லைப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ளீஸ் நீ இன்றைக்கி வரலன்னா ஏதாச்சும் நடந்துடும் போல் இங்கே அப்படின்னு ஒன்றுமே. தயாங் என்னாச்சு சார்? நேற்று சொன்னல மாஃபியா, ஸோ ரொம்ப வெல்த்தியான ஆள். ஆமாம் சார், என்னாச்சு? அவர் திரும்பியும் புக் பண்ணியிருக்காருப்பா. ஸோ விவிஐபி தான், எல்லா சீட்டையுமே, ஈவன் அந்த பார் ஃபுல்லாகவே அவர் புக் பண்ணியிருக்காருப்பா. என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம், அவர் உன் டான்ஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான்ப்பா வந்திருக்காரு. அண்ட் நிறையவே செக்ரட்டரி வேறு இருக்காங்க. மேனேஜர் எவ்வளோ சொன்னாங்க அவங்கக்கிட்ட, பட் அவர் கேட்குற மாதிரியே தெரியல. உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும், ஈவன் அதே சொல்லிகிட்ருக்காரு. ரொம்ப பயமாக இருக்குது தயாங், கொஞ்சம் சீக்கிரம் வரியா? சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் அந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கிறான். ஜிமின் அதுக்கு திரும்ப போறியா? ஆமாம் ஜிமின், நான் யோங்கிக்கு கால் பண்ணி சொல்கிறேன், அவன் வந்து ஜாயின் பண்ணிப்பான். நீ போகிறது தனியாக போ, தேவையில்லாமல் யோங்கிக்கு ஃபோன் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமின் யோங்கிக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். ஸோ யோங்கி இந்த லொக்கேஷனுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பான். ஜிமின் கிட்ட இனிமேல் தான் தனியாக ஜாலியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு யோங்கிக்கு சொல்லிவிட்டு கிளம்பிடுறான். ஸோ நேராக கிளம்பி பார்க் தான் வரான். ஸோ தயாங்க்கு வேர்த்து கொட்டுது, என்னடா இந்த ஆள் இப்படிலாம் கேட்குறான்னு சொல்லிட்டு. ஸோ நேராக தயாங் போகிறான். ஸோ போயிட்டு பார் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் எல்லா சீட்டுமே ரிசர்வ் ஆகிருக்கு, பட் யாருமே இல்லை. ஜங்குக் மட்டும் இருக்கான் விவிஐபியில். ஸோ அந்த ரூமில் பார் மேனேஜர் பார்த்துட்டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பிடிக்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்பவே பயந்துருக்காரு. அதுக்கு ஒன்றே இந்த பக்கம் தயாங், என்னாச்சு சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தயாங், நான் சொன்னலப்பா ஜங்குக். ஆமாம் சார், அவங்க திரும்ப வந்திருக்காங்க, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காத, இந்த ஒரு ஷோ மட்டும் பண்ணுப்பா, இந்த மொத்த பாரியுமே அவர் புக் பண்ணிட்டார்ப்பா. சரி சரி பயப்படாதீங்க, நான் பண்ணுறேன். போய் காஸ்டியூம் அண்ட் தென் மேக்கப் எல்லாத்தையும் கொண்டு வாங்க சார். இரு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எப்பயுமே தயாங்க்கு மட்டும் ட்ரெஸ்ஸு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தயாங் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைலாம் செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் லைட் பிட் ஆஃப் மேக்கப் போட்டுட்டு வெளியே வரான். இந்த வாட்டி தயாங் போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே கோல்டன் கலர். ஸோ தயாங்க்கு செம்ம அழகாக இருக்குது. தயாங் அப்படியே வந்துட்டு நான் போகிறேன் சார் உள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனால் ஜங்குக்கு மட்டும்தான், காட்ஸ் கூட ஈவன் இல்லை யாருமே. ஸோ ஜங்குக்கு மட்டும் அப்படியே அந்த பர்பிள் கலர் லைட் அடிக்கும் போது அப்படியே தயாங்க பார்க்குறான். ஸோ தயாங்க ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்கான். ஸோ காஷியஸ் அப்படி இருக்கான். அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே தயாங்க நான் ஸ்டேஜுக்கு தான் போகிறான். மைக்கை தான் பிடிக்கிறான். பட் ஜங்குக் இந்த வாட்டி நீ அங்கே இருக்கக்கூடாது, கிட்டவா அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். தயாங் அப்படியே பாடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹே பியூட்டி கம் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். ஸோ தயாங் அப்படியே பார்க்குறான். பார்த்தா அங்கே நிற்கிறது ஜங்குக். ஸோ ஜங்குக் உட்காந்து இந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கிறான். ஸோ தயாங் ஒரு மாதிரி தயங்கி அப்படி ஜங்குக் கிட்டே போய்ட்டு, சார் உங்களுக்கு எந்த ஹெல்ப் சார் வேணும்?
அண்ட் தென் நான் இன்னொரு 1 ஹவர் மட்டும்தான் சார் இங்கே இருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும்? வந்து பக்கத்தில் உட்கார்றா தையாங்க அப்படின்ற மாதிரி தாங்கோட பேர் அவர் சொன்ன ஒன்றுமே ஜங்குக் தாங்க ஒரு மாதிரி ஆகுது. சார் நீங்கள் என் பேர் தெரியும்டா தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உட்காடுறான். ஸோ உட்காந்து சொன்னமே இந்த பக்கம் தயங்கம் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு சார் இங்கே என்ன சார் அப்படியே என் செஸ்ட் மேலே பொறுமையாக சாயிடா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தயங்க ஃபேஸை பார்த்துட்டு இல்லை சார் எங்களுக்கு வெறும் சாங் அண்ட் டான்ஸ் இது மட்டும்தான் சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை. வேணுன்னா கால் பாய் இங்கே இருக்காங்க, வேணுன்னா நீங்கள் அவங்களுக்கு கூப்பிடலாம் சார். அந்த கேர்ள்ஸ் கூட இங்கே இருக்காங்க. சொன்னது மட்டும் சேர்த்தையாங்க தேவையில்லாமல் எனக்கு வளவலன்னு பேசியிருந்தா பிடிக்காது. என் ஸ்டைலில் நான் என் செஸ்ட்டை சாய்ப்பேன், பட் நான் கூடாதுன்னு இருக்கேன்டா அப்படின்னு ஒன்றுமே தாயாங்க அப்படியே பொறுமையாக சாஞ்சிட்டு இப்போ என்ன சார் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் சொல்கிறான். நீ இங்கே வேலை செய்யறதுக்கு காரணம் என்னன்னு தெரியும்டா, உன் மணி தானே. ஈவன் உன்னோட மணி உன்னோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் பார்த்துக்கிறேன். படி, உனக்கு பிடிச்ச வரைக்கும் படி. அண்ட் தென் உனக்கு தேவைப்பட்ட ஜாபுக்கு போ. ஈவன் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், எனக்காக ஒரு விஷயம் பண்ணுறியா அப்படின்னு ஒன்றுமே தயாராக ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். எப்படி இவனுக்கு நம்மளோட மணி நீட்லாம் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்படியே ஜங்குக் தேங்காய் ஃபேஸை கப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒன்று சும்மா 3 மாதத்துக்கு மேலே உன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன். ஈவன் ஏன் சிங்கிள் ஒரு வாட்டி கூட திரும்பி பார்க்கலடா. ஸோ நேற்று கூட உன்னையே தான் பார்த்துருந்தேன். ஸோ நீ அதை நோட் பண்ண, பட் நீ என்ன பண்ண? ஈவன் ஒரு வாட்டி பார்த்துட்டு விட்டுட்டல. ஸோ கேஷுவலாக நான் மற்றவங்க மாதிரி கிடையாதுடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிம் தயாங் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச். உனக்கு புரியும்னு நம்புகிறேன். எனக்கு நீயும் லவ் பண்ணணும், லவ் பண்ணுவ. பட் இங்கே பாருங்கள் ஜங்குக், நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் லவ்ன்ற ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற ஆள் இல்லை. பிகாஸ் அது எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் டாப்ஸிக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ தேவையில்லாமல் அதில் என்னை இன்வால்வ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நான் யாரை லவ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாது. இதுக்கு தான் என்னை வர வச்சிங்களா? ஸோ என் முடிவை கேட்டுட்டிங்களா? இனிமேல் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னோடய லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங்க எழுந்துக்கிறான். ஜங்குக் அதுக்கு வாவ் வாட் ஆட்டிடியூட் பேபி, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பட் ஆனால் இந்த ஆட்டிடியூட்லாம் மேரேஜுக்கு அப்புறம் என்கிட்ட காட்டக்கூடாது சரியா? ஏன்னா உன் ஹாபி ரொம்ப ரூட்ரா எல்லாத்துலேயுமே, ஈவன் பெட்டில் அப்படின்னு ஒருமே தயங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு சார் நீங்கள் கொடுத்த 1/2 hour உங்ககிட்ட நான் பேசிட்டேன். ஸோ அடுத்த 1/2 hour என் ஷோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க போய் நேரம் நின்று சாங் தான் ப்ளே பண்ணுறான். ஸோ ஒரு சாங்கையும் அவனே மனசுக்குள்ளே வந்து சிங் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஈவன் டான்ஸும் அப்படி ஜங்குக்கு ஒரு லஸ்ஃபுல் ஐஸோட தயாங்க பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங்க அதை நோட் பண்ணிட்டு என்னடா இவன் இப்படி பார்த்துட்ருக்கான், ஸோ நம்ம என்ன உள்ள நல்லாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தயாங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் வாவ் மை பேபி லுக்கிங் ஸோ காஷியஸ். ஸோ இனிமேல் இது என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த 1 hour முடியுது. தயாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். ஜங்குக் அப்படியே வந்து தயாங்க வாலில் பின் பண்ணிட்டு பேபி ஐ லவ் யூ ஸோ மச். ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் உன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உன் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு உன்னோட ஐஸை பார்த்துக்கிட்டே லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காக அப்படியே தயாங்க லிப் லாக் தான் பண்ணுறான். ஸோ அந்த லிப் லாக் தயாங்க ஒரு மாதிரி ஹிட் ஆகுது. அவனோட வயிற்றில் பட்டர்ஃப்ளைஸை பறக்குது. ஸோ தயாங்க வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இந்த கிஸ்க்கு. தயாங்க அப்படி ஜங்குக்கூட ஃபேஸ் பார்த்துட்டு சார் நான் போகணும் சார், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜானுக்கு லாஸ்ட்டாக ஒரு டைம் திரும்பியும் தயாங்க பார்த்து தயாங் திங்க் பண்ண ஐ லவ் யூ ஸோ மச், எப்பவுமே உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தயாங்க அங்கேருந்து விடுறாங்க. ஸோ தயாங் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார் டெண்டர்கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் ரோட்டில் தான் நடந்துகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு பற்றி அவனுக்கு நினைக்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் அவன் ஒரு மாஃபியா, என்ன பண்ணுவானே தெரியாது.
பட் இவன்கிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்காம ரொம்பவே பர்சனலாகவும் அண்ட் தென் கேஷுவலாகவும் பேசியிருக்கான். ஸோ எந்த விஷயத்த எப்படி பேசணும், பர்சனலாக பேசணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மாஃபியானாலே எல்லாருமே ரொம்ப மிரட்டுவாங்க, ஹார்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ இதை தான் ஃபுல்லாகவே தான் கேட்டிருப்பான். பட் இவனுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் தென் அந்த கேஸ் அவனுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஆஃப் அவன் ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற ஃபீலிங். அதனால் தயாங் அதெல்லாம் திங்க் பண்ணி நடந்துகிட்டே வீட்டுக்கு போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் மார்னிங் யூனிவர்சிட்டிக்கு தான் கிளம்பி போகிறான். ஸோ யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போயிட்டு அண்ட் தென் அங்கே இருக்க ஜிம்மின் கிட்டலாம் பேசிவிட்டு ஸோ அவனோட கான்சன்ட்ரேஷன்லாம் படிப்பில் இருக்குது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிட்ருக்கான். ஆஃப் டேக்கு மேலே காலேஜ் இல்லை, ஸோ இன்றைக்கி ப்ராக்டிஸும் இல்லை, அதனால் ரிட்டர்ன் ஆகிட்ருக்கான். ஸோ வீட்டுக்கு வரும்போதே யாரோ ஒருத்தவங்க அவங்க பின்னாடியே வர மாதிரி இருக்குது, தாங் பின்னாடியே. ஸோ தயாங் என்னடா இது, இந்த ரோட்டில் எப்போயுமே நம்ம தான் தனியாக போவோம், யாரோ வர மாதிரி ஃபீல்டாக இருக்குது. தயாங் கண்டது போட்டு திங்க் பண்ணாத, நீ மட்டும்தான் வர, ஸோ திரும்பி பார்க்காம போ அப்படின்ற மாதிரி அவன் மனசை சொல்லிக்கிட்டே வரான். கரெக்டாக வந்தால் இந்த பக்கம் அவங்க கூட பார்த்து பார்த்து வருது ஜங்குக். ஜங்குக் பார்த்தோன்னு தயாங் இவனா இங்கே பண்ணுறான், ஒரு வேளை ஏதாச்சும் மிஷினுக்கு வந்துட்டு போகிறோம், ஸோ நம்ம எங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ண போகுது. கரெக்டாக ஜங்குக் அவன் பக்கத்தில் வந்துட்டு ஹேய் எங்கே தயாங், என்னை பார்த்தோன்னையும் பயந்துட்டு ஓடுற. ஜங்குக் இங்கே என்ன பண்ணுறீங்க, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் பேபி, உனக்கு தான் இப்போ காலேஜ் விட்டுருப்பாங்களே, ஸோ அதனால தான் வா நம்ம போகலாம். எங்கே, எதுக்கு, ஏய் என்னடா தெரியாத மாதிரி கேட்குற, நேற்று தானே சொன்னேன் வா என்னோடய மேன்ஷனை வந்து பாரு. இல்லை ப்ளீஸ் ஜங்குக், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு என் லைஃப் தான் முக்கியம், ஸோ நீங்கள் கிளம்பலாம் ஜங்குக். இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்குடா இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாயை தர அப்படியே நிற்காத, எனக்கு பேசணும், இங்கே பாரு தயாங் வாயை தர. ஜங்குக் உனக்கு புரியுதா ஜங்குக், நீ வேற நான் வேற, நீ மாஃபியாடா, நான் ஜஸ்ட் ஒரு பர்சன், நார்மல் பர்சன், நார்மலாக என் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நீ இந்த மாதிரி சொன்னா எப்படி ஜங்குக், எப்படி ஜங்குக், எனக்கு தெரியல ஜங்குக், இது என்ன ஃபீலிங்னு எனக்கு தலை வலிக்குது ஜங்குக். இங்கே பாரு நீ மாஃபியா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ என்னை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜங்குக், உன்னால் முடிஞ்ச எனக்கு கடத்திட்டு போய் கூட ஏதாவது பண்ணலாம், நீ பண்ணலை, ஸோ அதை நினச்சி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். பிகாஸ் நீ என்னை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க, பட் நான் உன்னோட லவ்வுக்கு டிசர்வ் இல்லைடா. என்னை பாரு பாரில் போய் சாங் பாடுறேன், அந்த நீ ஈவன் எல்லாருக்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுறேன், அவங்க கூட எப்படிலாம் பேசுகிறேன் நீயே பார்த்துருக்கல, ஸோ நான் உனக்கு டிசர்வே கிடையாது. புரியுதா ஜங்குக், நீ ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், நான் பார்த்த வரைக்கும் எல்லோரும் சொன்ன வரைக்கும் நீ ஹார்ட்லெஸ், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக தான் தெரியல. பிகாஸ் எல்லாருக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்கும் ஜங்குக், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பாரு ஜங்குக், எனக்கு தெரியல, நான் உனக்கு டிசர்வ் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ நீ போ வேறு யாராவது பாரு, அவங்கள மேரேஜ் பண்ணு. இங்கே பாரு ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் அப்படியே ரோட்லேயே அவங்க லிப் லாக் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த லிப் லாக் ரொம்ப லாங்காகவே போகுது. ஜங்குக் ஜங்குக் வீடு ஜங்குக், பைட் பண்ணாத ஜங்குக், கம்னுடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே போகுது. அப்புறமா தயாங் தான் அந்த கேஸை பிரேக் பண்ணுறான். ஸோ பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்து, இந்த இயரில் எனக்கு ஒன் லவ், ஃபர்ஸ்ட் லவ், அது நீ மட்டும்தான்டா, உன்கிட்ட நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது தயாங், இங்கே பாரு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லைடா, இங்கே பாரு அப்படின்னு தயாங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஸோ பியூர் லவ் அவனுக்கு நல்லாவே தெரியுது அவனோட ஐஸில். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்துட்டு, பார்த்தல தெரியுதாடா, அப்படியே தயாங் சொல்கிறான். ஜங்குக் எனக்கு டைம் வேணும், எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடு, எனக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன் ப்ளீஸ் ஜங்குக். சரி தயாங் டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோ, பட் நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க கூப்பிட்றான். ஜங்குக் வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை ஜங்குக் நீ வா தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் தான் கொண்டு வந்திருப்பான். ஸோ கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு பாய் காட்டிட்டு கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் டே பை டே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக்கை பார்க்காதது. ஸோ ஜங்குக் அவனுக்கு கிஸ் பண்ணுது. ஸோ எல்லாமே அவனுக்கு ஈவன் ஞாபகமும் வருது, ரொம்பவே கவலையாகவும் இருக்குது. ஸோ 1 மந்த் இப்படியே போகுது. தயாங்க எந்த டிஸ்டர்புமே பண்ணல ஜங்குக், பிகாஸ் ஜங்குக் கிட்ட தயாங் டைம் கேட்டிருப்பான். அதனால
தயாங்கும் அந்த ஃபீலிங்கை உணர்றான். ஸோ இதுதான் லவ்னு சொல்லிட்டு இந்த ஃபீல் அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தயாங் நினச்சிட்டே இருக்கான், இன்றைக்காவது ஜங்குக்கு பார்த்தா நல்லா இருக்கும்ல, ஏன் இவன் இப்படி பண்ணுறான். பட் சொன்ன வாக்கை காப்பாற்றுறான். அந்த ஒரு விஷயத்தில் என் பேபி ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பற்றி திங்க் பண்ணிகிட்டே பார்க்கு போகிறான். ஸோ போனால் பார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் யாரோ ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க, அதுவே சொல்கிறாங்க. ஸோ பார்டெண்டர்கிட்ட போய் கேட்டால் வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கு தான் இனிமேல் தயம். அவன் ஃபேஸில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் இது அப்பியர் ஆகுது. ஸோ நேராக போகிறான். போயிட்டு எப்பயுமே இல்லாத அளவுக்கு ஸோ ஒரு சில்வர் கலர் ட்ரெஸ் தான் இருக்கிறான். ஸோ அது அவனுக்கு ரொம்ப சூட் ஆகும். பட் ரொம்ப ரிவால்டிங்காக இருக்கும். அவன் போட மாட்டேன்னு சொல்லியிருப்பான். பட் அதை எடுத்து இன்றைக்கி போடுறான். எப்பவுமே லைட் மேக்கப்பில் தான் வருவான். பட் இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவனுக்கும் ஏற்ற மாதிரி ஃபுல் மேக்கப் போடுறான். அந்த ஹேர் ஸ்டைலாக செட் பண்ணுறான். தையாங் ஜங்குக் இருக்கிற ரூமுக்கு தான் போகிறான். ஸோ நேராக போனதுமே இந்த பக்கம் ஜங்குக் உட்காந்துட்ருக்கான். ஸோ ஆஸ் யூஷுவல் அவன் ஃபேஸில் எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லை. ஸோ அப்படியே திரும்பி தயாங்க பார்க்குறான். பட் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு தயாங்க இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ பார்க்கவே காஷியஸாக இருக்கான். ஜங்குக் வெச்ச கண் எடுக்கல தயாங்க மேலேருந்து. தயாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தயாங்க இருக்கு ஜங்குக் தயாங் இன்னைக்கு பார்க்க என்னடா இவ்வளோ ஹாட்டாக செம்மையாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க. தயாங் நான் உனக்கு கிட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டேன். என்ன ஜங்குக் நான் உன்னை கிஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக் ஃப்ரெண்டில் வரல, பட் தயாங் ஃப்ரெண்டில் போய் அவனுக்கு கிஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜங்குக் எதுவுமே பண்ணல, பட் பேக் கிஸ் மட்டும் பண்ணுறான். ரொம்பவே லாங்காக போயிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட. ஸோ ஜங்குக்கு தாங்கும் ஈவன் ஒரே டைமில் 2 பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ப்ரீத்திங் தேவையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டே தாங்க அப்படியே போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஸோ மச்டா. என் ஃபீலிங்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பார்க்காத இந்த ஒரு மாதம் எனக்கு ஹெல்லில் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஜங்குக் ப்ளீஸ் என்னை வேணான்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக்கு அப்படியே தாங்க அப்படியே அவனை ஃபேஸை கப் பண்ணிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நான் ஏன் பேபி ஒன்று வேணான்னு சொல்ல போகிறேன். உன் பின்னாடி நான் எவ்வளோ மேடாக அலைஞ்சேன்னு ஞாபகம் இருக்கா? நான் ஏன் ஒன்று வேணான்னு சொல்ல போகிறேன். தயாங் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஸோ மச். உனக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ தயாங் திரும்பியும் அந்த கிஸ் தான் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி பேஷனேட்டாக மாறுனது கிஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் சக்ஷனாக. ஸோ ஹார்ட் ஓவர்லோட். அந்த ரூமுக்கும் இவங்களோட லைட் அண்ட் தென் ஃபுல்லாக இவங்க பண்ணுற வைப் எல்லாமே செம்ம ஜாயிண்டிங்காக இருக்குது அவங்களுக்கு. அதோட தயாங் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்துட்டு ஸோ அவனோட நெக்கில் தான் ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிடுறான். அப்படியே தயாங்க இந்த பக்கம் அவன் குழந்த மாதிரி தூக்கி அவனோட லேப்ஸில் தான் உட்கார வச்சுக்கிறான். ஸோ தயாங்கோட நிற்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங்கும் இந்த பக்கம் ஜங்குக்கு ஏற்ற மாதிரிலாம் சிட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரிலாம் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து தயாங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஸோ தயாங்கும் அதுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கான். ஸோ அப்படியே தயாங்கும் நெக்ஸ்ட் தான் லிப் பண்ணி அந்த கிஸ் பண்ணுறான். ஸோ தயாங்க அதை ஃபீல் பண்ணுறான். ஜங்கு பைட் மட்டும் பண்ணாதடா, ஏன்டா வலிக்கும், அப்போ நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தயாங்கோட நிப்பிள்ஸ் எல்லாம் பைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங்க சவுண்ட் கொடுத்துட்ருக்கான். ஸோ ஜங்கு அப்படியே தயாங்கோட ஃபேஸ் அண்ட் தென் அவனோட நெக் அண்ட் தென் அவனோட காலர் போன் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து தயாங்கோட ஃபேண்டில் கை வைக்கும்போது தயாங்க அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு இது வேணால் மேரேஜ்க்கு அப்புறமா பார்க்கலாமா, இது வரைக்கும் போதும் ஜங்குக், இதுக்கு மேலே நம்ம மேரேஜ் அப்போ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு இனிமேல் ஜங்குக்கு எதுவுமே சொல்ல. ஸோ சின்ன ஸ்மைல் அவன் ஃபேஸில் அப்பியர் ஆகுது. அவன் ஓகே தயாங், உனக்கு என்ன ஓகேவோ அதுவே எனக்கு ஓகே. ஸோ நீ இன்னிலேருந்து இந்த பார்க்கெலாம் வர வேணாம், உன்னோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீ படி,
எப்போ ஓகேன்னு சொல்கிறியோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஜங்குக். ஜங்குக் என்ன தயாங், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அப்படியே ஜங்குக் ஒரு நெக்கில் தான் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அதை நல்லா ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே காரணம் தயாங் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு ஒரு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவன் அப்படியே லிக் பண்ணுறது சக் பண்ணுறதுன்னு இருக்கான். ஸோ ஜங்குக்கு ஒரு நிபிள்ஸை. ஸோ ஜங்குக்கு அதை நல்லா ஃபீல் பண்ணுறான். ஸோ தயாங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை ஃபைனலாக கப் பண்ணி அவனோட லிப்ஸ்லேயும் அந்த என்னோட சின்ஸ்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே உனக்காக நான் இருப்பேன். ஸோ நீ மாஃபியாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு தயாங் திரும்பவும் ஜங்குக்கோட சின்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் நிறைய பேசிக்கிறாங்க. ஜங்குக் அப்படியே தயாங்க பார்த்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தயாங். என்ன ஜங்குக்? என்ன? தயாங் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு. ஸோ ரெயின் ரோட் பொண்ணோட. ஸோ அந்த பொண்ணு எனக்கு சீட் பண்ணிட்டாடா. ஸோ மேரேஜ் ஆகும் போதே அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் என்கிட்ட எதுவும் பேசலை, அந்த என் கூட ஸ்டே பண்ணலை, நோ நத்திங். எனக்கு அவளுக்கும் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருந்தோம். ஸோ அவள் மேரேஜ் அன்றைக்கி என்கிட்ட சொல்லிட்டாரா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. தென் கிளம்பி போயிட்டான். ஸோ மேரேஜ் ஆகி ஒரு 2 வீக்ஸ்லேயே என்னை விட்டுட்டு போயிட்டான். ஸோ என் தலையெழுத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் தயாங். பட் மேரேஜ்க்கு முன்னாடி ஒன்று பார்த்தேன். ஸோ உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஒன்று மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். பிஸ்னஸ் டீலிங் ஸோ எல்லாம் ஒன்றா வந்துடுச்சு. அதனால் நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண வேண்டியதாக போச்சு. அவளை மேரேஜ் பண்ணியும் என் தலையெழுத்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டேன். அவளோட ஹாப்பியாக வாழ ட்ரை பண்ணேன். பட் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா தயாங். ஸோ தயாங் ஐ லவ் யூடா. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், என் ட்ரூ லவ் அதுவே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே உக்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு அவனோட லேப்ஸில் தான் படுத்துட்ருக்கான். தயாங் அப்படியே அவனோட முடியை தான் பொறுமையாக தடவி கொடுத்துட்ருக்கான். தயாங் அப்படிலாம் பண்ணும்போது ஜங்குக்கு அவங்க அம்மா கூட இருக்க ஒரு ஃபீல். ஜங்குக்கு அப்படி தயாங்க பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்றான். ஸோ தயாங் திரும்ப அவனோட ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்டே எப்படியே போகுது. பார்டெண்டர் என்னது இவன் 1 hourலலாம் வெளியே வந்துடுவான் தயாங். பட் இவ்வளோ நேரம் ஆகுது, தயாங்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கார். பட் தேக்குக்கு 2 பேரும் வெளியே வராங்க. ஸோ 2 பேருமே பார்த்து ஈச்சதை ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே தயாங் போய்ட்டு இங்கே பாருங்கள் மேனேஜர் அண்ட் தென் பார்டெண்டர், நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன். ஸோ இனிமேலேருந்து இங்கே தயாங் கிடையாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டோடனே மேனேஜர் அப்போ தயாங் நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஸோ தோ ஜியான் ஜங்குக் பிக் மாஃபியா இனிமேலேருந்து அவன் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அண்ட் தென் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேனேஜர் அப்படின்னு இனிமேல் அவர் ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு தயாங்கோட ஹக் பண்ணிட்டு தயாங் ஃபைனலாக உனக்கு ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டலப்பா. ஸோ ஹாப்பியாக வாழ், எதை நினச்சும் கவலை பண்ணாத, எப்பயுமே நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ தயாங்கு ஒரு சின்ன ஸ்மைல் அவன் ஃபேஸில் நல்லா அப்பியர் ஆகுது. அவனோட பாக்ஸி ஸ்மைல் தான். அப்படியே சிரிச்சிட்டு டாட்டா காட்டிட்டு கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பி எங்கே போகிறான்னா ஜங்கு கூட தான் காரில். ஸோ நேராக ஜங்குக்கு அப்படியே அவனோட வீட்டை ட்ராப் பண்ணுறான் தயாங்கா. பத்திரமா போ. சரி ஜங்குக் நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ளேயே பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி தயாங்க பார்த்து அவனோட ஃபோரில் கிஸ் பண்ணுறான். பட் தயாங் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து ஜங்குக்கு ஒரு லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு 2 month கிட்ட அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் இப்படி தான் போகுது. ஸோ 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ட்ரூ லவ். தயாங்கு எப்போல்லாம் ஜங்குக்கு பார்க்கணுன்னு தோண்டோ நேராக மேன்ஷனுக்கு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி தான் ஒன் டே இந்த பக்கம் தயாங் வரான் மேன்ஷனுக்கு ஜங்குக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்கு ஏதோ ஒரு பொண்ணு ஹக் பண்ணி ஜங்குக்கு அழுதுட்ருக்கா. ஏன் ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுற? நான் போனால் அப்படி போயிடுவேன் நினச்சியா? நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மேரேஜ் ரிட்டன் பண்ணிக்கோ. வேண்டாண்டா எனக்கு அந்த லைஃப். அவனோட நீ தானே சொன்ன ஈவன் நம்ம 2 பேருக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை, எல்லாம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம்டா. ப்ளீஸ் ஜங்குக் பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்ருக்கா. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்கு இங்கே பாதுரே, நீ இந்த மாதிரி அழுதாக்க கூட நான் எந்த மாதிரியும் காட்டுற மாதிரி இல்லை ரே.
ஸோ நீ என்னோடய எக்ஸ் ஒய்ஃப் தான் இனிமேல். என்னடா பேசுகிற? உனக்கும் எனக்கும் தான் இன்னும் டைவர்ஸ் கூட ஆகலையே, ஏன் இப்படி பேசுகிற ஜங்குக்? டைவர்ஸ் ஆகலைன்றதுக்காக நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்றதுலாம் உண்மை கிடையாது ரீ. இங்கே பார் புடி, இதுதான் டைவர்ஸ் பேப்பர்ஸ். நீ என்னைக்கு கிளம்புனியோ அன்றைக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இதை நான் சைன் பண்ணிட்டேன். ஈவன் இப்போ நீ சைன் பண்ணிவிடு. எனக்கு ஒரு நியூ லைஃப் இருக்குது. இங்கே பாரு, எனக்காக என் லவ்வர் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் போய் அவனை பார்க்கணும். தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காத. ஹே என்னடா பேசுகிற ஜங்குக் அப்படின்ற போதே இந்த பக்கம் கரெக்டாக தயாங் ஜங்குக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உள்ளே வரான். ஸோ பார்த்தா இந்த பக்கம் ரே அப்படியே தயாங்க பார்த்து, ஓ நீ தான் தயாங்கா? ஜங்குக் இவன் தானா? ஆமாம், உனக்கு என்ன? எங்கள் லைஃப்பை மொத்தமாக வேஸ்ட் பண்ணிவிட்டு நீ இப்போ திரும்ப வந்திருக்கியா? இங்கே பாடுறா தயாங், அவன் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ எனக்கும் அவனுக்கும் 1000 இருக்கும். நீ ஜஸ்ட் கால் பாய் மாதிரி தான். பாரில் வேலை செஞ்ச நீலாம் எப்படி எங்களுக்குள்ளே வர முடியும்? இங்கே பார், எவ்வளோ மணி வேணும்னு கேளு, நான் கொடுத்துட்றேன். ஸோ தேவையில்லாமல் ஜங்குக் பின்னாடி சுற்றாத. ஜங்குக்கு விட்டு, ஜங்குக் என்னோடய ஹஸ்பண்ட், புரியுதா அப்படின்னு சொன்னதுமே தேங்க் ஒரு மாதிரி ஷார்ப் பெயின் அவனோட ஹார்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் தயாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்கலாம். ஸோ ஜங்குக்கு அப்படியே ரேவை பார்த்து, இன்னொரு வாட்டி என் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பேசினேன் அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ரே, ஜங்குக் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நம்ம இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணலான்றான்னு நான் சொல்கிறேன். பட் நீயும் ஒத்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரே அங்கேயே மயக்கம் போடுறா. ஸோ இதை பார்த்ததுமே ஜங்கு, ஹே டாக்டர் கால் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ டாக்டரும் வராங்க, ரேவை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ரே வந்து 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஏன்னா 5 மந்த்துக்கு முன்னாடியே ரே வந்து ஜங்குக்கு விட்டுட்டு போயிடுவா. ஸோ ரீசெண்டாக தான் ரே தயாங்க பார்த்தோன்னே ஃபாலோ ஆகிருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பக்கம் ரே பொறுமையாக கான்ஷியஸ்லேருந்து ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி நேராக ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக்கா என்னாச்சு? ஏய் நீ 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, யாரோட குழந்தை அப்படின்னு இந்த பக்கம் ரே அழுதுட்டு, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்குற? உன் குழந்தை தான் ஜங்குக்கு இது, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரே செம்மையாக அழுகுறா. ஸோ இந்த பக்கம் தயா அவங்க அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறான் ஜங்குக்கை. டேய் மேட்ச் மட்டும்தானே பண்ணேன்னு சொன்னேன், எதுவும் நடக்கலன்னு தான்டா சொன்னேன், ஏன்னா இந்த பொண்ணு இப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் ஜங்கு, இங்கே பாரு இது என் குழந்தெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட் நீ கிளம்பிங்கருந்து அப்படின்னு ஒன்றுமே ரே இங்கே பார்த்துட்டு, ஏன் ஜங்கு அன்றைக்கி நீ ட்ரங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ஏன் அந்த நைட் ஞாபகம் இல்லை, பார்ட்டிக்கு போய் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஈவன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தியேடா, உன்னால் நிற்கக்கூட முடியாமல் இருந்துச்சு, நான் தானே கூட்டிகிட்டு போனேன், ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா ஜங்குக் அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் திங்க் பண்ணுறான். ஸோ அந்த நைட் அவன் வீட்டுக்கு மட்டும்தான் வந்திருப்பான், பட் செக்யூரிட்டியோடு தான் வந்திருப்பான், அவங்க தான் கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஆறே இந்த மாதிரி சொன்னோன்னையும் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த நைட் அவனுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அவன் என்ன பண்ணான்னு, ஐடியாவே இல்லை ஜங்குக்கு. ஜங்குக் அப்படியே ரேவை பார்த்துட்டு, போய் சொல்லாதடி, நான் எதுக்கு ஜங்குக்கு போய் சொல்ல போகிறேன்? 3 மந்த்தாகவும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? பிகாஸ் அவனோட நான் போய் அந்த ஒரு 2 மந்த்லேயே 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்டா. அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த 3 மந்த் நான் என் பேபியை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அந்த பேபி பிறக்கிறப்ப அப்பான்னு ஒருத்தர் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான்டா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவா. ஸோ அவள் அழுவதை பார்த்தோன்னே தயாங்கு, ஜங்கு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து பேசுகிறான். தயாங் வந்து பேசினோடனே ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட ஃபேஸ் கப் பண்ணிட்டு, பேபி இங்கே பாரு, அவள் போய் சொல்கிறா, ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ பண்ணிக்காத, இங்கே பாரு பேபி, ஐ லவ் யூ, நான் லவ் பண்ணுற ஒருத்தர்னா அது நீ மட்டும்தான்டா, ஸோ வேறு யாரும் இல்லை, நீ இல்லாத ஒரு லைஃப் என்னன்னு நினச்சி பார்க்க முடியாது, ஸோ தப்பாக எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தயாங் ஒரே வார்த்தை சொல்கிறான், 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஜங்கு. தயாங் என்னடா பேசுகிற, அது என் குழந்தையே இல்லைடா, ப்ளீஸ்டா நம்புடா, பாரு ஜங்கு யாரும் இந்த மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டாங்கடா, அது உன் குழந்தையாக தான் இருக்கும், ஸோ ஒரு பொண்ணு ஏன்டா அப்படி சொல்ல போகிறா, அங்கே பாரு அவள் எப்படி அழுதுட்ருக்கா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கும் பார்க்குறான். ஸோ அவள் அழுதுட்டு தான் இருக்கா. பட் ஆனால் ஜங்குக்கு அது அவன் குழந்தை இல்லைன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ தயாங்க அழுதுட்டு அந்த இடத்த விட்டு லெட்ஸ் பிரேக்கப்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான்.
பட் தயாங்க்கு செம்ம பெயின். வெளியே காட்ட முடியல. பட் இருந்தாலும் அவன் நேராக வீட்டுக்கு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக அழுகுறான். தயாங் ரொம்ப கத்தி கத்தி. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் அது அவனோட பேபின்னு தான் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஸோ அமைதியாகவே இருக்கான். ஒன் டே இந்த பக்கம் ரே அவளோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கும் போது ஜங்குக் பாசமாக வந்து இந்த பக்கம் ரே பக்கத்தில் உக்காந்துட்டு, என்ன ரே என்ன பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதோ இப்போ தான் ஆப்பிள்ஸ் கொண்டு வந்தேன். ஆப்பிள்ஸ் நான் வேணால் கட் பண்ணிட்டா? சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு சடனாக ஒரு ஃபோன் கால் வருது. ஜங்குக்கு அப்படியே இந்த பக்கம் ஒரே கையில் ஆப்பிளையும் கத்தியும் கொடுத்துட்டு, நீ கொஞ்சம் இப்படியே கட் பண்ணு, ஸோ நான் கால் மட்டும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஃபோன் எடுத்து கால் பேசிகிட்டு இருக்கும்போது ரே கட் பண்ணும்போது கரெக்டாக ரே ஒரு கையை அப்படியே ஆட்டி விட்டுடுறான். ஸோ ரே கையில் கட் பண்ணிக்கிறா. ஸோ அது பார்த்ததுமே இந்த பக்கம் ஜங்குக் அச்சோ கையில் கட் பண்ணிக்கிட்டியா, என்ன ரே பார்த்து பண்ண மாட்டியா? ஜங்குக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக் உடனே பக்கத்தில் இருந்த ஒரு டிஷ்யூ எடுத்து உடனே இந்த பக்கம் ரேவோட கையில் வச்சு அந்த பிளட்டெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணுறான். ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் ரே, என்ன ஜங்குக், இல்லை விடு பரவாயில்ல, இது பார் இவ்வளோ பிளட் பார், என்ன ரே பார்த்து பண்ண மாட்டியா, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்க அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ரே ஜங்குக் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வேணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவருக்கான ஸ்மைல் அவள் பண்ணுறா ஒரு மாதிரி பயத்தோட. ஸோ அந்த ஸ்மைல் பண்ணதுக்கப்புறமா ஜங்குக் சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு இந்தா அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படியே ரேவ் விட்டுட்டு கையில் வச்சுருந்த அந்த சாம்பிள் தான் ஸோ பிளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பான்ல டிஷ்யூவில், அதை மட்டும் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் மேலே போட்டு லாக் பண்ணிட்டு ஸோ எடுத்து அவனோட பாக்கெட்டில் வச்சுட்டு, கார்ட்ஸ் எஸ் பாஸ் நேராக கொண்டு போய் இதை நம்ம ஏரியாவில் கொடுங்க, டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளட்டையும் போட்டு ஒரு பேப்பரில் நினச்சி கொடுத்து அனுப்புகிறான். அதாவது ஒரு டிஷ்யூ மாதிரி. ஸோ அதையும் அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ பிளட் சாம்பிள் வர ஒரு 2 days ஆகுது. பார்த்தா இந்த பக்கம் ரேவோட வயிற்றில் இருக்க குழந்த ஜங்குக்கே கிடையாது. ஸோ ஜங்குக் இதை காட்டுறான் ரே கிட்ட. ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக், நம்ம பேசலாம், சொல்கிறத கேளு ஜங்குக், இந்த பேபிக்கு இங்கே பாரு அப்பா நீ இல்லாமல் இருக்கலாம், பட் இந்த பேபிக்கு அப்பா நீ யாராவது தேவைடா, என் பாய் ஃப்ரெண்ட் ஒத்துக்கிறேன், என்ன அவ்வளோதான் விட்டுட்டு போயிட்டான்டா, இந்த மாதிரி என்கிட்ட பேபியை கொடுத்துட்டு, பட் என்னால் இந்த பேபியை தனியாக வளர்க்க முடியாது ஜங்குக், அதனால தான் நான் ஒன்று தேடி வந்தேன், ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ்டா அப்படின்னு ஒன்று ஜங்குக் இழுத்து ஒரு அறை விடுறான் ரேக்கு. மறுபடியாக சைன் போடு அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் பண்ணிடுறா ரே. அப்புறம் ஒரு மணி தான் ஒரு பேக் ஃபுல்லாக அப்படியே ரே கிட்ட விசிட் எடுத்துகிட்டு போ, மணிக்காக தான் நான் வந்தேன், உன் குழந்தைக்கு வேறு எதுவும் அப்பான்னு சொல்லு, என்ன சொல்கிற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறான். ஸோ ஜங்குக் ரேவும் அந்த மணி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ நேராக தயாங்க பார்க்கறதுக்காக தான் ஜங்குக் வரான். வந்து பார்த்தா அந்த வீடு ஒரு மாதிரி குப்பையாக இருக்குது. ஸோ தயாங் இவ்வளோ நாளாக எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்திருப்பான், சரியாக சாப்பிட்ருக்க மாட்டான், தூங்க மாட்டான், எதுவுமே இல்லை. ஸோ தயாங் ஸ்டில் இப்பயும் ஜங்குக்கோட ஃபோட்டோ தான். அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணிக்கும் போது எடுத்துக்கிட்டது, 2 பேர் லிப் லாக் பண்ணும்போது அந்த பிக்கை அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டு, ஏன்டா ஏன் இப்படி பண்ண ஜங்குக், என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது பின்னாடி இந்த ஜங்குக் வந்தவனை ஹக் பண்ணிட்டு பேபி அப்படின்றான். அப்படியே தயாங் தள்ளி விட்டுட்டு, என்னடா பண்ணுறீங்க, போ போ உன் கேர்ள் ஃப்ரெண்டில் இல்லை உன் ஒய்ஃப் வந்திருக்காங்கல்ல போ அவகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் அழுகுறான். ஸோ ஜங்குக் அப்படியே ரிப்போர்ட்டை தூக்கி போடுறான், அவள் வயிற்றில் இருக்குது, இவன் என் குழந்தை இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமா தான் தயாங் அழுது இந்த அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஸோ தயாங் அப்படி ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஜங்குக் இன்னொன்று தூக்கி போடுறான், டைவர்ஸ் பேப்பர்ஸ் தான். ஸோ ஜங்குக்கோ ரேக்கோ டைவர்ஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ அந்த பேப்பர்ஸ் தயாங் அதை பார்க்குறான், என்னது ஜங்குக், அது என் குழந்தை இல்லை, ஸோ அவரை எனக்கு டைவர்ஸ் பண்ணிட்டேன், இன்னும் 2 days வித்தின் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ரெடியாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொன்னோடனே தயாங் அப்படி ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ ஜங்குக் அப்படியே நீ லோன் போட்டு ப்ளீஸ்டா மன்னிச்சிடு, உன்கிட்ட சொன்னேன்னு ஆரம்பத்துலேயே அவள் ஃபேக்காக பண்ணியிருக்காடா அப்படின்னோடனே இந்த பக்கம் தாங்க அப்படியே போய் ஜங்குக் ஹக் பண்ணிட்டு, நீ ஏன் ஜங்குக் இதை பண்ணுற, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் ஜங்குக், ஐம் சாரி ஜங்குக், ஐம் சாரி ஸோ மச், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் தான் ஓவராக பண்ணிட்டேன், சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் ரொம்ப அழுகுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ தயாங் அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இங்கே காட்டினா தயாங் ஜங்குக்கோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்
ஃபுல்லாக ஒரு மாலையே வாங்கிட்டு வந்துட்டுருப்பான். 2 டேஸில் மேரேஜில் தயாங்க்கான காஸ்டியூம்ஸ், மேக்கப்ஸ் அண்ட் தென் அவன் வீட்டில் போட்டுக்கிறதுக்காக கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்துட்டுருப்பான். தயாங்க பார்த்துட்டு, என்ன ஜங்குக் இது, எதுக்கு இவ்வளோ பொருள்? ஏய், எல்லாமே பிராண்டட், ஸோ உனக்காக தான்டா, உனக்கு பிடிச்ச பிராண்ட் தான். ஓகேவா? எதுக்கு ஜங்குக்? உனக்கு எனக்கும் மேரேஜ். நான் இன்னிலேருந்து இந்த மாஃபியாவே நான் விட்டுடுறேன். ஸோ எல்லாத்தையும் அஃபிஷியலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்டா லீகலாக. நீ எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பல. உண்மையாவா ஜங்குக்? ரியலாக தயாங்? இனிமேல் நம்ம பேபிஸ் இருந்தால் கூட ஸோ அவங்க அப்பா கெட்டவங்க நினச்சா என்ன பண்ணுவாங்க என் பேபிஸ்? அதனால் நான் எல்லாத்தையும் லீகலாக பண்ணுறதுக்காக மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஜங்குக் ஐ லவ் யூ தயாங். ஸோ நாளைக்கு மேரேஜ் ரெடியாரு அப்படின்னுமே தயாங்க்கு நர்வஸாக தான் இருக்குது. பட் வெளியே காட்டிக்கல. நெக்ஸ்ட் டே மேரேஜ். ஸோ தயாங் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஜங்குக் மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். தயாங் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ பீச் ஓரமானு அந்த பக்கமாக ஒரு மேரேஜ் பண்ணோன்னுமே அங்கேயே ஹனிமூன்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் கேட்ட மாதிரி தான் ஒரு பீச், அந்த பக்கம் ஃபுல்லாகவே செட்டிங். ஸோ மேரேஜ்க்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தயாங் நல்லா ஒயிட் கலர் சூட்டில் ஏஞ்சல் மாதிரி ஃபுல்லாக ஃபேக்ஸஸ் எல்லாமே அவன் போட்டிருக்க ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே போட்டு மேக்கப்லாம் போட்டு அழகாக கூட்டிகிட்டு வராங்க. தயாங்க ஒரு ஃபேஸில் ப்ளஷ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா மூமெண்ட்டையும் கேமராலேயும் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ தயாங் அந்த ஸ்மைலோடவே அப்படியே வரான். நேராக வந்து ஜங்குக்கை தான் பார்க்கலாம். ஜங்குக் அங்கே நின்றுட்டுருக்கான். பேபி ஐ எம் ஹியர் அப்படின்ற மாதிரி. ஸோ தயாங் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஷ்ஷோடு அங்கே போய் நிற்கிறான். அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு, இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க தயாங், எப்பயுமே இல்லாத அளவுக்கு. ஸோ தயாங் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். கரெக்டாக பேசிட்டு இருந்தேன். இன்னும் கல்யாணம் நடக்கலப்பா, கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு உடனே 2 பேருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி பின்னாடி போகிறாங்க. ஸோ பெரியஸ்ட் வந்து பேசுகிறாங்க. இந்த மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு உங்கள் எல்லோரையும் நான் வர வைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஜியான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் தயாங்கை உங்கள் லாயல் ஃபுல் ஹஸ்பண்டாக எடுத்துக்கொள்கிறீங்களா? எஸ் ஃபாதர், எஸ் ஐ டூ அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிடுறான். அப்படியே தயாங்கிட்ட கேட்குறாங்க, கிம் தயாங் ஆகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை உங்கள் லாயல் ஃபுல் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கொள்கின்றீங்களா? எஸ் ஃபாதர், ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கம் தயாங் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஷ்ஷோடு சொல்லிகிட்ருக்கான். ஸோ யூ மேக் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிடுறாரு பெரியஸ்ட். ஸோ அப்படியே தேக்குக்கு 2 பேரும் ஈச்சதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து தாங்க பிடிச்சி பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். எல்லாருமே கத்துறாங்க, ஏய் சூப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தேக்குக்கு 2 பேரும் ஈச்சதை ஸ்மைல் பண்ணுறாங்க பார்த்து. அதையும் ஒரு ஃபோட்டோவாக எடுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா தேக்குக்கு 2 பேரும் ஹனிமூனில் தான் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டே இதோ பிக் பார்க்குறீங்களாடா, ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி தான் ஏரியா. தயாங் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கான், ஜங்குக் ஒயிட் கலர். ஸோ அங்கே 2 ஒயின் பாட்டில் அண்ட் தென் மூன் அண்ட் தென் சி எல்லாமே காமாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்கும் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈச் அதர் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்கோட ஆர்ம்ஸில் படுத்துன்ட்டு, தயாங் என்ன ஜங்குக், ரொம்ப அழகாக இருக்கலாம் இந்த பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக் தேங்க்யூ ஸோ மச். எதுக்குடா? என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு. ஸோ இவ்வளோ அழகான இந்த லைஃப் எனக்கு கொடுத்ததுக்கு. தயாங் ஏன்டா, நீ தான் எனக்கு இவ்வளோ அழகான லைஃப்பை கொடுத்துருக்க. எப்பயுமே இந்த மாதிரி ஹாப்பியோடவே நம்ம இருக்கணும். ஸோ தயாங் அப்படின்னு தயாங் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தலையாத்துறாங்க. ஸோ ஜங்குக் பொறுமையாக கிட்டே போயிட்டு தயாங் காதில், பேபி ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை எப்பயுமே நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்டா. உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ணவும் மாட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் தான் பண்ணுறான். ஸோ தயாங்கும் அப்படியே ஜங்குக்கும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஈச் அதர் அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பேஷனேட்டாக மாறுது. ஜங்குக் அப்படியே தயாங்க பார்த்துட்டு, தயாங் என்ன ஜங்குக், உன் கூட இருக்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் என் லைஃப்பில் ரொம்ப ப்ரீஷியஸான மூமெண்ட்ரா, எப்பயுமே நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு இனிமேல் இந்த பக்கம் தயாங் அப்படி ஜங்குக்கு பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவனோட லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து தயாங்க ஒரு ஷர்ட்டை தான் லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். ஸோ தயாங்கும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே படுத்துட்டு தான் இருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்க ஒரு ஷர்ட்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறான். ஸோ அந்த ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கும், அந்த ஐலாண்டில் தான் மேரேஜை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்குக் அந்த ஐலாண்டே வாங்கியிருப்பான் ஒரு 2 வீக்ஸ்க்கு. ஸோ அங்கே வேறு யாருமே இல்லை, தேக்குக் மட்டும்தான் இருக்காங்க.
ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு அது வரைக்கும் தயாங்கோட நெக்கில் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் தென் அவனோட பாடி ஃபுல்லாகவே. ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ தயாங் க்ரேஸ் ஆகிறான் பிகாஸ் ஜங்கு கையில் இருக்க டேட்டூ அண்ட் தென் அவன் போட்டிருக்க ஆக்சஸ் எல்லாமே தயாங்க க்ரேஸாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தயாங்க அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு பொறுமையாக போகிறான். தயாங்கோட ஃபேண்டெல்லாம் அன்பட்டனிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ தயாங் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஜென்டலாக பண்ணுறியா? கண்டிப்பாக பேபி, உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேண்ட்டையும் ரிமூவ் பண்ணுறான். அண்ட் தென் அவனோட பாக்ஸரையும் ரிமூவ் பண்ணுறான். ஸோ அப்படியே தயாங்க தான் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்ருக்கான். பிகாஸ் தயாங்க இப்போ நிக்கிட்டாக இருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்க பார்த்துட்டு கிட்டேயே வந்துட்டுருக்கான். ஸோ அவனோட ட்ரெஸ்ஸையும் அப்படியே ஜங்குக்கே ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வரான். தயாங் அப்படியே பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கை. ஸோ ஜங்குக் தயாங்கே பார்த்துட்ருக்கான். ஸோ ஈச் அதர் 2 மினிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பேஷனேட்டாக இருக்குது அந்த கிஸ். ஈச் அதர் அந்த கிஸில் ரொம்ப டிபெண்ட் ஆகிருக்காங்க. தயாங் அப்படியே ஜங்குக்கை பார்த்து பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அஸ்கி வாய்ஸில். கரெக்டாக அவன் காது கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கு ஒன்றே ஜங்குக் பி ரெடி பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே கீழே தான் வரான். ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்கிட்ட இன்டர்செப்ட் தான் பண்ணுறான். ஸோ பண்ணதுக்கப்புறம் தயாங்க அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஓகே இப்போ மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் ஜங்குக் ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக் ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்க ஒரு ஃபேஸை கப் பண்ணிட்டு பேபி ஏய் இங்கே பார் தயாங், கண்ணை திறந்து பாரு. எனக்கு ஷையாக இருக்குது ஜங்குக், நீ திறக்காத வரைக்கும் இன்னும் இன்டர்செப்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பெயினாக இருக்குது ஜங்குக். தெரியுதுல, கண்ணை திறப்போ பார்க்குறேன் இப்போ ஓகேவா? பார்த்துட்டே இரு, எனக்கு அப்போ தான் பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்ட 2 பேருமே போயிருப்பாங்க. ஸோ இப்போ தே குக் ஈச் அதர் அப்படியே அவங்களோட ஆர்ம்ஸில் படுத்துட்டு வானத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தயாங் அவனோட ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக் அப்படியே வானத்தை பார்த்துட்ருக்கான். அவன் ஃபேண்ட் வியர் பண்ணியிருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே வானத்தை பார்த்துட்டு ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஜங்குக், மூன் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஆனால் எனக்கு மூன் அவ்வளோ அழகாக தெரியல. பட் என் பக்கத்தில் ஒரு பிரைட் மூன் இருக்குது. ஸோ அந்த மூன் மட்டும் எப்பயுமே எனக்கு அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிஸ் பண்ணுறான். தாங்க ரொம்ப ஷையாக இருக்குது. ஸோ ஜங்குக்கோட செஸ்ஸில் சாஞ்சிக்கிறான். ஸோ ஈச் அதர் அப்படியே பார்த்து ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிப்ஸை தான் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி தூங்குறாங்கடா. ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், நான் அதோட இந்த எஃப்எஃப்பை முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்கடா. ஓகேவா ஆர்மீஸ்? அண்ட் தென் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே இந்த 1 ஷாட் போட்டேன். டியர் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன்டா. பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஹாப்பியானு. ஓகேவா? ஓகே ஆர்மீஸ், பபாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பபாய்.